என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் Unit-5 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் புக் ஒர்க் கொஸ்டின்ஸ். அதாவது என்னென்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ரேடியஸ் வந்து ஆர், ரேடியஸ் வந்து ஆர் கொடுத்துட்டாங்க. யூஸிங் இன்டெகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து ஆர் அலகு ஆரமுள்ள கோளத்தின் கன அளவை தொகையுடல் மூலம் காண்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வாங்க வந்து சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். அது ஆக்சுவலி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். 4/3 πr³ அதனுடைய ஆன்சர். அது எப்படி வந்து நம்ம வந்து இன்டெகிரேஷன் மெத்தடில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கங்க, இது வந்து என்னென்ன ஒய் ஆக்சிஸாக எடுத்துக்கங்க. இது வந்து நடுவில் இருக்கிறது வந்து இது வந்து ஆரிஜின் 0. ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து என்னென்னா ஒரு இங்கே வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். x² + y² = r². இங்கே ரேடியஸ் வந்து என்னென்னா நம்மளுக்கு என்ன ஆர் அலகு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து லோயர் லிமிட் எழுதிக்கலாம். இது வந்து -r, இது வந்து +r. இந்த -r வந்து +r கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளுக்கு கேட்டது வந்து ஸ்பியரோட தான் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கேட்டிருக்காங்க. இப்போ x² + y² = r² இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய வந்து ஏரியாவை எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா ஸ்பியர் கிடச்சிடும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னம்மா சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா x² + y² = r². இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன, y² இங்கே வச்சுக்கோங்க, r² - x². இந்த +x² நம்மளுக்கு இங்கே போச்சுன்னா என்ன போயிடும், -x² ஆகிடும். சரியாம்மா? இப்போ நம்ம மெயினானதுக்கு வருவோம். ஃபஸ்ட் வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? இப்போ வால்யூமோட ஃபார்முலா என்ன, வால்யூம் = π × a to b y² dx. இதுதான் வந்து வால்யூமோட ஃபார்முலா. சரிங்களாம்மா? இப்போ வால்யூமோட ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ வால்யூமை வந்து நம்ம என்ன ஷார்ட் ஃபார்மாக நம்ம வீண் எழுதிக்கலாம். சரிங்களா? பைக்கு பை எழுதிக்கலாம், இன்டெக்ரல். ஓகேங்களா? இதில் பாருங்கள், லோயர் லிமிட் என்ன, -r. லோயர் லிமிட் என்ன, -r. ஏங்கிறது என்ன, லோயர் லிமிட். தமிழில் கீழே எழுதிம்பாங்க. ஏங்கிறது லோயர் லிமிட் -r. அப்பர் லிமிட் என்ன, +r. அப்பர் லிமிட் வந்து +r எழுதிட்டோம். அடுத்து y². லோயர் லிமிட் வந்து -r, அப்பர் லிமிட் வந்து +r. y² கேட்டிருக்காங்க, அதுதான் நம்ம y² கண்டுபிடிச்சிருக்கோம். y² வேல்யூ என்னங்க, என்னம்மா, r² - x². ஓகேம்மா? அப்போ இந்த dxக்கு dx கொடுத்துட்டோம். சரியாப்பா? இப்போ கொடுத்துட்டோம், நல்லா கவனிச்சுக்கோமா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுனா, வால்யூமோட ஃபார்முலா a to b y² dx. ஓகே, π × a to b y² dx. பைக்கு பை அப்படி எழுதிட்டேன். லோயர் லிமிட் வந்து -r, அப்பர் லிமிட் வந்து +r கொடுத்துட்டேன். y²க்கு பதிலாக வந்து என்னென்னா சப்ஸ்டிட் பண்ணிக்க, r² - x² × dx. இந்த இடத்துல வந்து ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், நல்லா கவனிச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வால்யூம் = இங்கே பாருங்கள், அந்த பை அப்படி எழுதிட்டு இந்த இன்டெக்ரல் -r to +rன்னு இருக்கலாமா, அதை நான் என்ன எழுதுறேன்னா 0 to rன்னு மாத்திரேன். நல்லா கவனிச்சுக்குமா. என்ன பார்த்துருக்கேன், எங்கள் லோயர் லிமிட் ஆக்சுவலி -r இருக்குது. நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்ப்பா, 0ன்னு எழுதியிருக்கேன். 0 to rன்னு எழுதியிருக்கேன். அந்த 0 to rன்னு எழுதும்போது இந்த இடத்துல 2 கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்க, வேறு கலரில் எழுதியிருக்க பாருங்கள். 0 to r கொடுக்கும்போது இங்கே 2 கொடுக்குறேன். அது எதனால் அப்படி எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இருக்கிறது r² - x² × dx எழுதிக்கிறேன். ஓகேவா? நான் ஒன்றுமே பண்ணலப்பா, ஃபார்முலா எழுதுனேன். ஃபார்முலாவில் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம். சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே பாருங்க, நீங்கள் 0 கொடுத்துருக்கோம், இங்கே வந்து என்னென்னா 2πன்னு கொடுத்துருக்கோம். பைக்கு பதில் 2πன்னு கொடுத்துருக்கோம். இது எதுனால அப்படி பண்ணியிருக்கோம்னா, இங்கே பாருங்களேன், அதாவது இன்டெக்ரல் -a to a f(x) dxன்னு இருந்ததுன்னா இதை நம்ம 2 × 0 to a f(x) dxன்னு எழுதலாம். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை நான் சும்மா இங்கே எழுதி காமிக்கிறேன், நான் உங்களுக்கு புரியிருக்காக பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே எழுதி காமிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்டெகிரேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அதாவது இன்டெக்ரல் -a to a f(x) dx இருந்தால் இதை நம்ம இப்படி கூட எழுதலாம், 2 × 0 to a f(x) dxன்னு எழுதலாம். எப்போனா f(x)ங்கிறது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம இப்படி எழுதலாம். f(x)ங்கிறது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா -a to a பதிலாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக 2 × 0 to a f(x) dxன்னு எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நான் இப்படி எழுதியிருக்கேன். -r to rங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 2, இந்த பை வந்து ஆல்ரெடி இருந்தது, 2 × 0 to rன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? சரி, வாங்க இப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் எடுத்துங்க, x² + y² = r². இதில் வந்து y² கண்டுபிடிங்க.
ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். வால்யூமோட ஃபார்முலா எழுதுங்க. வால்யூம் ஈக்குவல் டு பை இன்ட்டு இன்டெகிரல் ஏ டு பி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். அடுத்து பைக்கு அப்படி எழுதிங்க. லோயர் லிமிட் வந்து மைனஸ் ஆர், அப்பர் லிமிட் ப்ளஸ் ஆர் கொடுங்க. ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள் டிஎக்ஸ். அடுத்து என்ன பண்ணிங்கன்னா இங்கே வந்து 0 to r மைனஸ் ஆர் டு ஆர் எடுத்துங்க. இங்கே வந்து 0 to r எடுத்துங்க. 0 to r எடுத்துட்டு மறக்காமல் இங்கே 2 கொடுத்துருங்க. சரிங்களா? இது வந்து எக்ஸாமில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பாருங்கள், இந்த இடத்துல வால்யூமுக்கு v எழுதிட்டேன். 2π அப்படியே இருக்குது. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியான ஒரு டெக்னிக் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்னமா இந்த இன்டெகிரல் d வந்து கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம ஞாபகம் சொல்லியிருக்கோம். சரியாப்பா? அப்போ இந்த d வந்து கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டா இந்த x வந்து பற்றி நீங்கள் போகுமா, அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன ஆகுமா, ஆர் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். அடுத்து இந்த இன்டெகிரல் d கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இந்த எக்ஸால் இதை மல்டி பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து என்னமா வரும், எக்ஸ் கியூப்னு வரும். பவரில் என்ன வருதோ அதை கீழே கொடுத்துக்கணும். சரிங்களாம்மா? இது இன்டெகிரேட் பண்ணியாச்சு. லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் வந்து ப்ளஸ் ஆர். இன்னொரு தடவை சொல்லித்தரமா, அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரியறதுக்காக தான் இந்த இன்டெகிரல் d கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த d மறைச்சிக்குங்க. எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், ஆர் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். பவரில் என்ன இருக்கோ அதை கீழே போட்டுருங்க. /3. அப்போ லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து ஆர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து அப்பர் லிமிட் கொடுக்கணும். அடுத்து அதே மாதிரி லோயர் லிமிட் கொடுக்கணும். சரியாம்மா? அப்போ நம்ம என்ன எழுதலாம், யூஎல்ங்கிறது ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ அப்பர் லிமிட் என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். அப்பர் லிமிட் வந்து எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து அப்பர் லிமிட் கொடுக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம அப்பர் லிமிட் என்ன கொடுக்க போகிறோம், ஆர் கொடுக்க போகிறோம். இங்கேயும் கொடுக்க போகிறோம், இங்கேயும் கொடுக்க போகிறோம். சரியாம்மா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 2π. இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஒரு எக்ஸுக்கு பதிலாக வரும் ஆர் வருமாப்பா. அப்போ என்ன வரும், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் மைனஸ் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் போல் என்ன வரும், ஆர் பவர் 3/3. இது வந்து அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. இது வந்து என்ன அப்பர் லிமிட்டுக்கு உண்டானது. மைனஸ் லோயர் லிமிட். அது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்ப்பா, 0 கொடுக்கணுமா. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து 0 கொடுக்கணும். அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு வருமா. ஆர் ஸ்கொயர் இங்கே 0ன்னு வரும் மைனஸ் எக்ஸ் கியூப் /3. எக்ஸ் கியூப் /3னா என்ன வரும்ப்பா, 0/3/3ன்னு வருமா. இதுதான் அப்பர் லிமிட் கொடுத்துருக்கோம். இது வந்து லோயர் லிமிட் கொடுத்துருக்கோம். சரியாம்மா? அப்பர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஆர் கொடுத்துருக்கோம். லோயர் லிமிட் வந்து எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 0 கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 பாருங்களா. இதெல்லாம் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதனால் இதை விட்டுறலாம். மீதி இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 2π. இங்கே வால்யூமோட ஃபார்முலா 2π. இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வந்து என்னமாகும், ஆர் கியூப். இது என்ன ஆகிடும், ஆர் கியூப் ஆகிடும். மைனஸ் ஆர் கியூப் /3. இதை நான் அப்படியே எழுதுறேன். சரியாப்பா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 2π அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா. இந்த எல்சிஎம் எடுத்தோம்னா 3r கியூப்னு வருமா. 3r கியூப் மைனஸ் ஆர் கியூப் /3ன்னு வருமா. ஓகேம்மா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆட் பண்ணும்போதோ சப்ராக்ட் பண்ணும்போதோ நம்மளுக்கு என்னென்னா டினாமினேட்டர், அதாவது பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஆட்டும் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். இங்கே வந்து /1 இருக்கனால நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். எடுத்ததுன்னா நம்மளுக்கு வந்து 3 வருது. அதனால் 3r கியூப் மைனஸ் ஆர் கியூப் /3. இப்போ என்னன்னா 2π இங்கே 3r கியூப்பில் ஒரு ஆர் கியூப் வச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 2r கியூப் வரும் /3. ஓகேப்பா? இப்போ என்ன பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்ணலாமா. 2 2s are 4 அந்த பை அப்படி இல்லைங்க, 4π r கியூப் /3. இதுதான் வந்து வால்யூம். இது வந்து வால்யூம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அப்போ வால்யூம்ங்கிறது என்ன, 4π r கியூப் /3 எழுதிட்டு இது என்ன எழுதலாம், கியூபிக் யூனிட்ஸ். தமிழில் வந்து கன அலகுன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா வால்யூம் ஈக்குவல் டு 4/3 நம்பர் மட்டும் தனியாக எழுதிட்டு இந்த πr கியூப் இப்படி எழுதி காமிச்சிருக்கோம். வால்யூம் ஈக்குவல் டு 4/3 πr கியூப். என்ன யூனிட்ஸ் எழுதுகிறோம், கியூபிக் யூனிட்ஸ். சரிங்களாம்மா? இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக் ஒர்க் கொஸ்டின்ஸ் வந்து 5th யூனிட்டில் நல்லா தரவாக படிச்சுங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன எழுதுனா வால்யூமோட ஃபார்முலா எழுதுங்க. 5 × இன்டெகிரல் ஏ டு பி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஒய் ஸ்கொயர் வேணும், அதனால் சர்க்கிள் ஈக்குவேஷன்லேருந்து x² + y² = r². இது சர்க்கிள் ஈக்குவேஷன். இதுலேருந்து y ஸ்கொயர் கண்டுபிடிங்க. y ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லோயர் லிமிட் மைனஸ் ஆர், அப்பர் லிமிட் வந்து ப்ளஸ் ஆர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல நீங்கள் மறக்காமல் வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும்னா லோயர் லிமிட், அதாவது என்ன ஈவன் ஃபங்க்ஷனால இங்கே 0 கொடுத்து இங்கே 2 கொடுக்கணும். சரிங்களா? அப்போ 0 to r தான் எடுக்க போகிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இன்டெகிரேட் பண்ணுறது இந்த டியை கேன்சல் பண்ணிக்கிங்க. r² × x மைனஸ் x² × x வந்து x கியூப் வரும். பவரில் இருக்கிறத கீழே போட்டுருங்க. அடுத்து வந்து அப்பர் லிமிட் கொடுத்தா ஆன்சர் வரும், r² × r வரும் மைனஸ் ஆர் கியூப் /3ன்னு வரும். லோயர் லிமிட் கொடுத்தா இந்த எல்லா டைம் ஆகிடும் 0 ஆகிடும். அதுதான் இந்த டேர்ம்ஸ், இதெல்லாம் 0 ஆகிடும். இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். வால்யூம் ஆஃப் வந்து ஸ்பியர் அதோட 4/3 πr கியூப்ங்கிறதா கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர்.